அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு எனக்கு பிக்கிள் பால் டோர்னமெண்ட் இருக்குது. அதுக்கு போகணும். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எனக்கு காலையில் நான் ஒரு 7:45 8 மணிக்கெலாம் வீட்லேருந்து கிளம்பணும். இங்கேருந்து 40 மினிட்ஸ் டிரைவ் அது. ஸோ எனக்கு காலையில் ரொம்ப டென்ஷன், இன்றைக்கே டென்ஷனாக இருக்குது. அதனால் சரி எல்லாம் எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முக்கியம் என்னோடய பிக்கிள் பால் ராக்கெட் தானே இது பேரும், பேடில். இது என்னோட லக்கி பேடில். இது போன வாட்டி இங்கே கேர்ள்ஸ் டோர்னமெண்ட் லோக்கலில் வச்சாங்க, அதில் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் அதோட டோர்னமெண்ட்டில் டபுள்ஸில் நானும் ஷாலினின்னு ஒரு பொண்ணு, நாளைக்கு அந்த பொண்ணு வீடியோவில் நான் காட்டுறேன். முடிஞ்சா அந்த பொண்ணு ஓகே சொன்னிச்சுன்னா நான் வீடியோவில் காட்டுறேன். அவங்க தான் இந்த வாட்டிக்கும் எனக்கு அவங்களோட சேர்ந்து தான் இந்த வாட்டியும் நான் விளையாடுறேன். நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அவங்க ஓகே சொன்னால் அவங்களை காட்டுறேன், மேட்ச்சில் காட்டுறேன். இது என்னோடய லக்கி பேடில். இது ஃபஸ்ட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு நீ ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ். இது என்னன்னா நிறைய மேட்ச் நாளைக்கு நம்மளுக்கு ரவுண்ட் ராபின் மாதிரி நிறைய மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த எல்போ பெயின் வராது. அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு எல்போ பெயின் வரும்போது என்ன ஆகும், நம்ம ஷார்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அடிக்கிறதுக்கே பயமாக இருக்கும், ஏன்னா இங்கே வலிக்கும்னு தெரியும். அதனால் இது போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு கையை இஷ்டத்துக்கு மூவ் பண்ணலாம். இப்போல்லாம் எனக்கு வலிக்கலை. நாளைக்கு மேட்ச் விளையாண்டு சப்போஸ் வலிச்சுன்னா அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கிறேன், வேர்வை துடைக்கிறதுக்கு. வேர்வெல்லாம் ஊற்றும் தான், பட்டு சும்மா எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் ஹஸ்பண்டோட பழக்கம், அவர் டவல் எடுத்துகிட்டு போகிறது. இருடா இது பாரு இவர். அப்புறம் இது இதில் வைக்கணும். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு எடுத்துக்குவேன். ஏன்னா நமக்கு சொல்ல முடியாதுல்ல, நடுவில் நம்மளுக்கு ஃபுல் டே இங்கே நாங்கள் விளையாடுறோம். அதனால் லஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது டீ எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ மேலே கீழே ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கு பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு சாக்ஸ் எக்ஸ்ட்ரா. இது எப்போதும் நான் எடுத்துகிட்டு போவேன். அது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் பயந்துட்டு நான் எப்போதுமே எடுத்துகிட்டு போவேன். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா மாற்றிக்கலாம்ல, அதனால் அது. அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டவல் எடுத்துகிட்டு போவேன், சும்மா இதெல்லாம். அப்புறம் இளநீர், இதை நான் என்றைக்குமே யூஸ் பண்ணதில்லை. எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பார், இதை ஃபினிஷ் பண்ணு, நீ விளையாடும் போதெல்லாம் அவனுக்கு எனர்ஜி தேவைன்னா நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி இதை எடுத்துகிட்டு போகிறேன். இது கேட்ரைடு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப நம்ம டயர்டாகி நிற்க முடியாமல் தள்ளாடுற நிலைமையெல்லாம் வரும். அப்போ அதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் என்னோடய ஹெட் பேண்ட் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நான் விளையாடவே முடியாது. எப்போதும் இது நான் எடுத்துகிட்டு போவேன், விளையாடுவேன். அது மாதிரி இதெல்லாம் நல்லது. ஆனால் நான் மெயின்லி ப்ரிஃபர் பண்ணுறது விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த இது பேர் என்ன, கம்மி பேர்ஸ் இருக்குல்ல, சுகர் சாக்லேட், நம்ம ஊர் சக்கரை மிட்டாய், அதுதான் நான் வச்சுக்குவேன். டக்குன்னு ஒரு மாதிரி லோவாக இருந்ததுன்னா அதை போட்டு இதை போட்டு விளையாட போவேன். ஸோ அது வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இன்னொரு வாழைப்பழம் வாங்கணும் இன்றைக்கி. இப்போ தான் இந்தியன் ஸ்டோர் போகிறேன். ஸோ ஒரு வாழைப்பழம் 4-5 எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இது கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு தேவை. அப்பப்போ ஒன்று சாப்பிட்டுக்கிறது, நல்லதும் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் சக்தியை ஏற்றி அடிக்கணும். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக், நம்மளுக்கு எல்லாமே வேணும்ல, இது தான் இப்போ எடுத்துகிட்டு போவேன். ப்ளஸ் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். தண்ணி பாட்டில் ஒரு 2-3 எடுத்துகிட்டு போவேன். எல்லாமே எடுத்து வச்சிடல. இது எதுவும் மண்ண மாதிரியே இருக்குது, என்ன அது? இவ்வளோதான், மோஸ்ட்லி இவ்வளோதான் தேவை நம்மளுக்கு. இதுதான் மெயினாக தேவை. இது இருந்துட்டா என்ன வேணாலும் ஓசி வாங்கிக்கலாம், பக்கத்தில் கொஞ்சம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்கெலாம். ஸோ இது பழக்கப்பட்ட பேடில் விளையாண்டதான் எனக்கு விளையாட வரும். எல்லா இதுலையும் என்னால் விளையாட முடியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணதை தான் எனக்கு வரும். ஸோ இது நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சேன்னா அந்த வீடியோ போடுவேன். ஆக்சுவலி பார்க்கலாம். நாங்கள் எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் விளையாட ட்ரை பண்ணுறோம். நான் சொன்னேன்ல சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம், அது ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க. ஸோ அது ஒரு சின்ன குரூப்பு. ஸோ அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஈஸியான்னு சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்து வெயிலெல்லாம் நின்று விளையாண்டுட்டோம். அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இது ஐஏஎஸ்னா இந்தியன் அசோசியேஷன் ஏதோ சம்திங் அது வரும். ஸோ ஹோல் இண்டியனு
நார்த் இந்தியன் இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, தெலுங்கு இருப்பாங்க, தமிழ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடித்து அடிவாடி தான் வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்மளால முடிஞ்சது நம்ம ஃபைட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா? அவங்களாம் எப்படி விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் விளையாண்டது கிடையாது, புதுசாக போய் விளையாட போகிறேன். ஸோ டபுள்ஸுங்கிறதுனால 2 பேரோட இதுவும் இருக்குது. ஸோ வந்து நான் நல்லா விளையாடலைன்னா அவங்களுக்கு கஷ்டம், அவங்க நல்லா விளையாடலைன்னா எனக்கு கஷ்டம். பரவாயில்ல, ஒரு ஃபன்னுக்காக போயிட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட விளையாடுறதுக்காக போகிறோம். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பேடில் கூட லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நாளைக்கு மட்டும் காலையில் தண்ணி மட்டும் பிடிச்சிக்குவேன் ஃப்ரெஷ்ஷாக. இந்த பால் தேவையா? பால் தேவையில்லை, பால் அவங்க கொடுப்பாங்க. அவங்க டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே, அவங்க பால் எல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃப்ரெஷ் பால் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சி கீழே வைக்கிறேன். அதுக்கு மேலே எல்லாத்தையும் வச்சுருவேன். டவல் தேவை, ஸ்நாக்ஸு, இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் முடிஞ்சால் ஹேண்ட்பேக்கை இதில் வச்சு ஒரே இதை எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாத்தையும். சூப்பரா. ஓகே, இன்னொன்று சொல்லணும். இல்லை பாருங்க, பாரு, போன வாட்டி நான் எடுத்துட்டு போனது பேண்டு இருக்குது. ஏதாவது ஒரு இதெல்லாம் வேணும், ஃபோனெல்லாம் இதில் வச்சுக்குவேன். இது என்னோட லக்கி பேக். ஒரு வாட்டி மேட்சுக்கு போய் ஜெயிச்சுட்டா அதே பேக்கை தான் நான் எடுத்துகிட்டு போவேன், அதே பாட்டில் தான் எடுத்துகிட்டு போவேன், அதே பாட்டு தான் கேட்டுட்டு போவேன். அது மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சென்டிமெண்ட் இல்லை அது. சரி, ஓகே, பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்போ வந்து மணி வந்து 7 மணி ஆகுது, 7:10. 8 மணிக்கு தான் கிளம்பணும். பட் நான் ரெடி ஆகிட்டேன், என்னால் தூங்கவே முடியல, நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோட வந்து டோர்னமெண்ட் ட்ரெஸ்ஸு. ஒரு ட்ராக்ஸும் ஒரு லூஸான டிஷர்ட்டும். இதான் வசதியாக இருக்கும் எனக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேன், போட்டால் எனக்கு வசதி ஃப்ரீயாகவே இருக்காது. எனக்கு இதுதான் வசதியாக இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். காலையிலே ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பரவாயில்ல, அது ஓகே. இப்போ கொஞ்சம் பூனைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நான் காஃபி குடிச்சிட்டு அந்த டைமில் எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஒரு 8 மணிக்கா ஷூ போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அவங்கள அந்த கோர்ட்டில் போய் பார்க்குறேன். இவங்கெல்லாம் எங்கள் டீமு, நாங்கள்லாம் ஒன்றா வந்திருக்கிறோம். இவர் தான் மெயின் எங்களுக்கு. அவங்க தான் என்னோட பார்ட்னர். கொஞ்சம் ஃப்ரீயானோன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் வந்து. இதுதான் அந்த பிக்கில் பார் டோர்னமெண்ட் நடக்கிற இடம். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டேன். யூடியூப்பில் வரீங்க? இப்படிதான் இருக்கும் கேம். அக்ரெசிவா, பயமா இருக்குது. இவங்க தான் என்னோட பிக்கில் பால் பார்ட்னர். பேரு ஷாலினி. நானும் ஒரே ஒரு இந்தியாவில் லாஸ்ட் டைம் வெஸ்டியம்ல இவங்களோட தான் நாங்கள் வின் பண்ணோம். இந்த வாட்டி பார்க்கலாம், நல்லா விளையாடுவோம் இல்லையா? இவங்க என்னன்னா டபுள்ஸ்ல என்னோட பார்ட்னர் மிக்சர் டபுள்ஸ் ஆப்போசிட்டா விளையாடுறாங்க. அவங்க மாமா விட விளையாடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வேற விளையாடணும். பிக்கில் பால் டோர்னமெண்ட்டுக்கு வாங்கன்னா எவ்வளவு ஜோடி போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. பிக்னிக்ல உட்காந்துருக்க மாதிரி. சும்மா அதை விட. ஐயோ, நீங்க பாத்தீங்களா எப்படி வேர்த்து ஊத்துதுன்னு? ஆக்சுவலி மிக்சர் டபுள்ஸோட ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ரவுண்ட் ராபின் போயிட்டு இருக்கோம். அதில் வந்து 11-2 ஜெயிச்சிருக்கோம். இவர் தான் என்னோட பார்ட்னர் மிக்சர் டபுள்ஸுக்கு. என்னோட பார்ட்னர் சந்தோஷ். மிக்சர் டபுள்ஸில் ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் இன்னும் 2வது மேட்ச் விளையாண்டு முடித்தோம். செம்ம டஃப்பாக போணுச்சு கேமு. ஆனால் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலுக்கு போகிறோம். ஃபைனலில் ஜெயிக்கிறோமான்னு தெரியாது. கொஞ்சம் லேட்டாக நான் சொல்கிறேன் விளையாண்டுட்டு. இப்போ வேறு மேட்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மயக்கம் போட்டு விழுகிற டைம் வரும்னு. அது இந்த டைம் தான். டீ வச்சுருந்தாங்க, கொஞ்சோண்டு சுகருக்காக அந்த சாக்லேட்டு, வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டேன். கை காலம் தடன்னு வருது. இனிமேல் தான் ஃபைனல் விளையாடணும். ஃபைனல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், பயமாக இருக்குது.
சரி பார்க்கலாம். இன்னும் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் பாருங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபைனலுக்கு கூப்பிட்றோன்னு. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வீடியோன்றதால நீங்க பேசணும். அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, ஒருத்தர் வந்து கையை உள்ள பூந்து அடிச்சதுனால அவங்க டார்கெட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் பாய்ஸ் எல்லாம் பர்ன் பண்றப்ப பேன் பண்ணியா? பர்ன் பண்ணிட்டு பேன் ஐஏஎஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சுது. மிக்சட் டபுள்ஸ்ல அவங்க ரன்னர்ஸ் நாங்க வின்னர்ஸ் எல்லாரும் செம டஃப் ஃபைட். செம டஃப் உண்மையில. செம ஈக்குவலா போனுச்சு. ஏதோ லாஸ்ட் மினிட்ல இவர் புண்ணிய தர ஜெயிச்சோம்னா. இல்ல ஆக்சுவலா வந்து the game was very very awesome. very tough, ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. really good game. நம்மளோட ஃபுல் எனர்ஜி இப்பதான் தெரியுது. நம்ம வந்து அடுத்த லெவல் போறோம். சரி, மொத்தத்துல இப்போ வந்து இந்த ஐஏஎஸ்ல தமிழங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது ஒரே ஒரு நட்டமா டெய்லி விளையாடுறவங்களே வின் பண்ணது. இவங்க பேராவூர்னி, இவங்க பட்டுக்கோட்டை, ஓ பொன்மலை. ஓகே, நைஸ். எல்லாமே ஒரே சவுத் சைடா. டெல்டா வீடியோ எடுக்கிறது மட்டும் சென்னை. ஓகே ஓகே.